வானம் பூமி படைத்திருந்தும் வாடினேன் உம்மை இழந்ததினால். வானம் பூமி படைத்திருந்தும் வாடினேன் உம்மை இழந்ததினால். திடீர ரட்சிக்க பிதா என்னை அனுப்பினதால் ஓடி வந்தேன் மானிடனாய். திடீர ரட்சிக்க பிதா என்னை அனுப்பினதால் ஓடி வந்தேன் மானிடனாய். என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா. கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உன்னத பாட்டு 8வது அதிகாரம் 6 முதல் சில வசனங்கள். நேசம் மரணத்தைப் போல் வலிது, நேச வைராக்கியம் பாதாளத்தைப் போல் கொடிதாயிருக்கிறது. அதன் தழல் அக்கினி தழலும் அதன் ஜுவாலை கடும் ஜாலமாயிருக்கிறது. திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது, வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது. ஒருவன் தன் வீட்டில் உள்ள ஆஸ்திகளை எல்லாம் நேசத்துக்காக கொடுத்தாலும் அது முற்றிலும் அசட்டை பண்ணப்படும். பிரியமானவர்களே, ஆம், நேச வைராக்கியம் அவ்வளவு வலிமையுள்ளதாய் இருக்கிறது என்று சொல்லி நம் வேதத்திலே சாலமோன் சொல்கிறதை பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, நேசம் மரணத்தைப் போல் வலிதாயிருக்கிறதா? ஆம், இந்த நேசத்தை உலக மக்கள் உலகத்தின் மேலும் உலக மனிதர்கள் மேலும் காண்பிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் ஆண்டவர் இந்த நேசத்தையும் இந்த பாசத்தையும் நாம் தேவன் மேல் வைக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார். ஆம், பிரியமானவர்களே, யோனாவின் குமாரனாகிய சீமோன் பேதுருவை பார்த்து ஆண்டவர் 3 முறை இவர்களிலும் அதிகமாய் என்னை நேசிக்கிறாயா என்று கேட்கிறதை பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, சீமோன் பேதுரு, ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்று சொல்கின்றார். உடனே ஆண்டவர், நீ என் ஆட்டுக்குட்டிகளை ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொல்கிறதை பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, நாம் ஆண்டவரை அதிகமாய் நேசிக்கிறவர்களாக இருப்போம் என்று சொன்னால், இந்த உலகத்தை காட்டிலும் உலகத்தில் உள்ளவர்களை காட்டிலும் நாம் தேவன் மேல் உள்ள நேச வைராக்கியம் அதிகமாய் இருக்கும் என்று சொன்னால், நாம் ஆண்டவருடைய பணியாகிய அவருடைய பிள்ளைகளாகிய ஆத்துமாக்களை கர்த்தருக்குள் ஆதாயம் செய்ய வேண்டும் என்று, அவர்களை தேவனுடைய ஆளுகைக்குள் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகின்றார். பிரியமானவர்களே, நீங்களும் இந்த உலகத்தின் மேலும் உலக உறவுகளின் மேலும் பாசம் வைக்காதபடிக்கு உங்களுடைய பாசமும் உங்களுடைய நேச வைராக்கியமும் கர்த்தர் மேல் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார். அப்படி என்று சொன்னால், குடும்பத்தை நீங்கள் பிள்ளைகளை பெற்றோரை வெறுக்க வேண்டும் என்று சொல்லி அர்த்தமல்ல. ஆண்டவரையும் குடும்பத்தையும் தகப்பன் தாயையும் பிள்ளைகளையும் கர்த்தர் உங்கள் முன்னே நிறுத்தும் போது உங்களுடைய நேச வைராக்கியம், உங்களுடைய அன்பு முதலாவது ஆண்டவருக்கு மாத்திரமே முதல் கணத்தை கொடுத்து, முதல் அன்பை கொடுத்து, இரண்டாவது தன் பெற்றோரையும் பிள்ளைகளையும் குடும்பத்தையும் நேசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார். பிரியமானவர்களே, உங்களுடைய நேச வைராக்கியத்தை கர்த்தர் மேல் மாத்திரம் வையுங்கள். பரலோக ராஜ்யத்திற்கு பங்காளிகளாக மாறுங்கள். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.